தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நாம் ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும்? ஒரு சிறிய அலசல். ஒரு நடிகருக்கு ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி நம்ம பலரது மனதிலும் எழும்பியிருக்கும். நம்மை ஆளக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை தேர்வு செய்யும் உரிமை நம்மிடம் உள்ளபோது அத்தகைய பொறுப்பின் மதிப்பு தெரியாமல் யாரோ ஒருத்தருக்கு சும்மா நாம் ஆதரவு கொடுக்க கூடாது. எல்லாருமே ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. அதே போல தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்குவதற்கு முன்பே அவர் செய்த நல்ல விஷயங்களையும் போராட்டங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என முடிவு செய்தோம். இலவச கணினி மையம், கல்வி விருதுகளை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்துதல், ஏழை மாணவர்களுக்காக ஒசூரில் இலவச பள்ளி, ஏழை பெண்களுக்கு இலவச திருமணம் நடத்தி வைத்தல், ஏழை மக்களுக்கு இலவச தையல் மிஷின் வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம், ஏழை மக்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்குதல், சுனாமி, குஜராத் பூகம்பம், வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்ட போது அதற்கு நிதி உதவி வழங்கியதோடு மக்களிடம் நேரடியாக காசு வசூலித்து அதையும் வழங்கியிருந்தார். அவரின் ரசிகர்களும் பல நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வந்தனர். இதன் மூலம் அவரது ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறியது. அது மட்டுமல்லாது, நாட்டையே வீட்டுக்குள் முடங்க வைத்த கொரோனா காலகட்டத்தில் 1,30,00,000 ரூபாயை நிதி உதவியாக வழங்கியிருந்தார். தமிழ்நாட்டில் மக்கள் படும் இன்னல்களை பார்த்த பின்புதான் அவர் அரசியலில் களமிறங்கியிருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் இருப்பதே அரசியலுக்கு வர முக்கியமான தகுதிதான். அரசியலுக்கு வரும் முன்னரே இத்தனை நல்லதையும் செய்திருக்கும் விஜயை ஆதரிப்பதில் எந்த தவறும் இல்லை. 2026 வெற்றி நிச்சயம்.